விஜயகாந்துக்கும் நடிகை ராதிகாவுக்கும் இடையில இருந்த காதலை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க கிட்டத்தட்ட 2 பேருமே சேர்ந்து 10 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க. அப்படி நடிக்கும் போது அவங்களுக்குள்ள காதல் வந்திருக்கு. அந்த காதல் பாத்தீங்கன்னா ராதிகா அவங்க திருமணத்துக்கு பட்டுப்புடவை எடுக்கிறவளுக்கு அந்த காதல் கொண்டு போயிருக்கு. அப்படியே அந்த கல்யாணம் நடக்காம போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்தோடைய அக்கா, கூட பிறந்த அக்கா விஜயகாந்த் அவங்க அக்கா கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காரு, இது மாதிரி நான் ராதிகாவை திருமணம் செஞ்சுக்க போறேன் அக்கான்னு சொல்லியிருக்காரு. உடனே விஜயகாந்தோட அக்கா என்ன பண்ணியிருக்காங்க, முற்றிலும் இதை மறுத்திருக்காங்க. கண்டிப்பா நீ இதை பண்ணவே கூடாது. சினிமாவை சார்ந்த ஒரு பெண் நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வர்றது சரிப்பட்டு வராது, அது உன்னோட வாழ்க்கைக்கும் நல்லதில்லை. நானே ஒரு பொண்ணு பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், தயவு செஞ்சு சினிமா நடிகையை திருமணம் செஞ்சுக்காதுன்னு சொல்லி அவங்க அக்கா ரொம்ப எடுத்து சொல்லி அவர் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விஜயகாந்த் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன்டான்னு சொன்னாங்க. உடனே விஜயகாந்தோடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ராதிகாவும் விஜயகாந்தோடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு பெரிய ஜோசியர் கிட்ட காட்டியிருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இவங்க 2 பேருமே திருமணம் செஞ்சுட்டாங்கன்னா ஃபியூச்சர்ல பிரிஞ்சிருவாங்க கண்டிப்பா. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விஜயகாந்த் கிட்ட சொல்லியிருக்காங்க, தயவு செஞ்சு ராதிகாவை காதலிக்கிறத கைவிட்டுரு, திருமணம் செய்ய முடியாது. அப்படின்னு செஞ்சீங்கன்னா 2 பேரும் பிரிஞ்சிருவீங்களா, அவங்க வாழ்க்கையும் வீணா போய் உன் வாழ்க்கையும் வீணா போய் எதுக்கு இந்த திருமணம், வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸும் எடுத்து சொல்லியிருக்காங்க விஜயகாந்த் கிட்ட. உடனே விஜயகாந்தும் இதை ஏத்துக்கிட்டு காதல்ல இருந்து விலகிட்டாரு. அதுக்கப்புறம் விஜயகாந்தோட அக்காவே ஒரு பொண்ணை பார்த்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க தான் பிரேமலதா விஜயகாந்த். ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையை பிரேமலதா விஜயகாந்தும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 2 ஆண் பிள்ளைகளும் பிறந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் இல்லைனாலும் அவங்க பேர் சொல்ற மாதிரி அவங்க பிள்ளைகளும் அவங்க மனைவியும் அவருக்காக உழைச்சிட்டு தான் இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒருவேளை ராதிகாவும் விஜயகாந்த் திருமணம் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க லைஃப் என்ன மாதிரி இருந்திருக்கும் நம்மளால கெஸ் பண்ண முடியல. அண்ட் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.